நீங்கள் ஒருத்தரை காதலிச்சிட்டு இருக்கலாம், அவங்க உங்களை காதலிக்காமல் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க உங்களை இக்னோர் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்போ பலருக்கும் இந்த சூழலில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக உங்களை ஈர்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வரும். இதில் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்களுடைய சுதந்திரமான அந்த விருப்பத்தை தாண்டி உங்களால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க வேற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னா உங்களால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் உங்களுடைய வைப்ரேஷனை மாற்றுறது மூலமாக அவங்கள ஈர்க்கிறதுக்கான அந்த சூழலை உங்களால் உருவாக்க முடியும். இந்த ஒருதலை காதலில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, லாஸ்ட் சீன் செக் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, ரிப்ளை வரல அப்படின்னா பதட்டப்படுறது. இந்த மாதிரி மனநிலையில் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நடக்காது. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல லவ் எனர்ஜி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. அந்த இடத்துல முழுக்க பயத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஃபியர் எனர்ஜி தான் இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனோட சிம்பிளான ரூல் என்ன? லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நீங்கள் இன்செக்யூராக இருந்தீங்கன்னா இன்செக்யூர் ரெஸ்பான்ஸ் தான் இந்த யூனிவர்ஸ் கிட்டேருந்து வரும். நீங்கள் அந்த நபரை ஈர்க்கிறதுக்கான லவ் எனர்ஜியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க. நன்றி.